நாமும் புன்னகை சிந்துவோம். யாதும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி, பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமா, படிச்சது நினைச்சு நாம் நடக்கத்தான். கேட்டுக்கோராசாத்தி தமிழ்நாடாச்சு, இந்த நாட்டுக்கு நாம் ஆச்சு அப்படின்னு இந்த பாடல் உலகம் எல்லாம் உண்ணும்போது நாமும் சாப்பிட்டு எண்ணுவோம். உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். யாரும் ஊரென யாரும் சொல்லிடி அப்படின்றப்ப படிக்கத்தான் பாடலாம், நினைச்சு பார்க்கணும், படிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது அந்த பாட்டுடைய உள்ளர்த்தம். ஒரு டாக்ஸ் பண்ணா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நான் ரெலவெண்டா இருப்பேன்னு தெரியாது. நீங்க டாக்ஸ் கட்டினீங்கன்னா நிச்சயமா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க மேபி. அதனால ஐ மே பி ரெலவென்ட் ஃபார் ஹூ ஆர் பேயிங் டாக்ஸஸ். இது இங்க ஐ மே பி irrelevant ஃபார் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா குட்டி பசங்க இருக்கிறாங்க, இல்ல அவார்டு வாங்குற உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரோ இருக்காங்க அவங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நான் ரெலவெண்டா இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. சோ ஆனா ஒரே ஒரு விஷயம், ஏன்னா ஃபங்க்ஷன் நடத்துறப்ப எஸ்கேசி இருக்கும்ல, இந்த ஸ்வீட் கார்ன் காஃபி, அந்த மாதிரி இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்வீட் கார்ன் காஃபி மாதிரி ஒரு காம்பினேஷன். அது ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு. இது உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இன்டராக்ஷன் இருக்குன்னு. ஸோ அதனால முதல்ல மேனேஜ்மெண்ட் எல்லாம் எத்தனை பேர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க கை தூக்குங்க. எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ். எத்தனை பேர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க கை தூக்குங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். எத்தனை பேர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட். ஏன்னா இங்க 3 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, 3 டிபார்ட்மெண்ட்டும் கலந்து இருக்கா அப்படின்னு அந்த எஸ்கேசி இருக்கா அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் காரம் சாப்பிட்றப்ப காரமே சாப்பிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நாக்கு வந்து ஒரு மாதிரி என்னப்பா இது ஒரே அப்படின்னு. ஸோ யூஸ் டு ஹேவ், நான் என்ன பண்ணா ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரோட அந்த ஸ்வீட் வச்சு 2 பேர் சேர்ந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் ஸ்வீட்டையும் காரத்தையும் 2 சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி. இங்க வந்து இந்த கோவிந்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த செம் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆனா எஜுகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, நான் ரெலவெண்டா இருக்கலாம் இரலவெண்டா இருக்கலாம், ஒரு டாக்ஸ் மேனா ஒரு காமன் மேனா. பட் ஒரு டீச்சர் எல்லாருக்கும் ரெலவெண்டா இருக்கிற ஒரு ஆள் தான். எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, அங்க உட்காந்து சவுண்ட் சர்வீஸ் போடுறாருல அவருக்குள்ள டீச்சர் வரப்ப ரெலவெண்டா இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் படிச்சிருப்பாரு இல்ல காலேஜ் படிச்சிருப்பாரு. So a teacher is relevant for everyone. So I can be, as an individual, I can be irrelevant. As taxman, as a government, I can be irrelevant. But a teacher, you have relevance. So that is where I just want to. இப்ப அவை அறிந்து ஆராய்ந்து, என திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவை அறிய வேண்டும், அவை அறிந்து ஆராய்ந்து. நம்ம கிளாஸ் ரூம்ல போறப்ப நமக்கு எத்தனை பசங்களை சைக்கலாஜிக்கலா தெரியும், சோசியலாஜிக்கலா தெரியும், இல்ல அவங்களோட பயாலஜிக்கல் சிம்டம். இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரதர் மாறனும் நண்பர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு நாளும் டீச் பண்ண தவறது இல்லை. பேசிக்கா எனக்கு டீச்சிங் வந்து என்னோட பேஷன் தான். நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கிடையாது. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ன்றது செகண்டரி ப்ரொஃபைல் தான். பட் ஐ டீச் எவ்ரிடே. I teach all the subjects. I don't fail to teach any subject as such, but I teach all the subjects. So அப்படின்னு வரப்ப சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நான் போறப்ப சார் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் துரத்திட்டு வந்தாரு பின்னாடி. என்ன சொல்லுங்க தம்பி அப்படிங்க. சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. ஏன்னா I'm teaching every day. I'm teaching different subjects for the civil service and also for the technical symposium. When I teach certain theory or as such how it's happening in the economy or the country அப்படிங்கிறப்ப அவர் வந்தப்ப சூப்பர் தம்பி எந்த அகாடமி, he stated about an academy. இந்த அகாடமி சார். ஓ இப்ப நீங்க எந்த சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு. சாரி சார் நான் சர்வீஸ் வாங்கல அதனால, பட் உங்க கிளாஸ் எல்லாம் நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் வாங்க. நான் உடனே சாரி, பிகாஸ் நம்ம பயாஸ்டா இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. நான் கூட யோசிச்சே இருந்தேன்.
நீங்க ஒரு டீச்சரா பை சாய்ஸ் தான் நீங்க டீச்சரா இருப்பீங்க, ப்ரொஃபஸரா இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு டீச்சிங் கெப்பாசிட்டியில இருப்பீங்க. நீங்க டீச்சிங் வந்து ஆப்ட் பண்ணிருக்கீங்க. நான் இங்க உள்ள வரத பார்த்தேன், ஏன் நடுவில் செகண்ட் ரோல ஒரு சேர் மட்டும் நடுவில் காலியா இருக்கு? ஐ சி சாய்ஸஸ். உங்க டீச்சிங்லயும் யூ ஹாவ் சாய்ஸஸ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் பயாஸா இருக்க சாய்ஸஸ், நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது, இந்த பசங்க அந்த பையனா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது, மிடில் ரோ ஃபைனல் ரோல விட்டுறது, ஆர் ஈவன் பயாஸ் அகேன். ஸோ அப்படி பாக்குறப்ப ஐ சீன் விமன் எல்லாம் குரூப் ஆயிட்டாங்க அந்த பக்கம், அந்த சைட்ல, மை ரைட் சைட்ல ஐ சீன் விமன், ஆல் விமன் ஹேவ் குரூப்ட். ஏன்னா அவங்க உள்ள வரப்பவே they have seen the convenience and the choice. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யாருமே you are seated by your choice. உங்களுக்கு சாய்ஸ் நான் கூட வரப்ப முதல்ல சரி ஸ்டேஜ் ஏறுறதா இல்ல அங்க உட்காருதான்றப்ப அங்க சீட் ஒண்ணு காலியா இல்லைன்றப்ப நம்மள ஸ்டேஜ்ல டேரக்டா ஏற்றுறதுதான் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் புரியுது. இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சீட்லயே அந்த சீட்ல இப்ப ஊர் உட்காந்துருக்காரு, இந்த சீட்ல இருந்து ரைட் ஓகே லெட் மீ டேக் மிடில். ஒண்ணும் இல்லை, 5 இருந்தா மிடில் இருக்கும், சோ 4 இருக்கு, அப்ப ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அப்படிதான். அப்படி வரப்ப சாய்ஸ் தான் பார்த்தேன் நான். இந்த ரோட சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் உட்கார்றதுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் இருக்கிறதுனால முதல் சேர்ல 2வது சேர்ல உட்காந்துட்டோம், நடுவில் ஒரே ஒரு சேர் மட்டும் காலியா இருக்கு, அப்படிதான் பார்த்தேன். ஸோ வி ஹேவ் எ சாய்ஸ். ஆக்சுவலி நம்ம எப்படி உட்கார்றது சாய்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட டீச்சிங் ப்ரொஃபஷன்ல யூ ஆப்டட் டு டீச் ஆர் அதர் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கெப்பாசிட்டியில தான் எனக்கு பீயிங் அ ஸ்கூல் ட்ராப் அவுட், ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டா எனக்கு தெரியும் இந்த டீச்சிங் அட்வர்சிட்டி என்ன அப்படின்னு, and how it has impacted me and my personality as such அப்படின்னு. So அதனாலதான் I opted to be a teacher. Since the teaching system and the education system failed to address the so-called என்ன மாதிரி ஒரு ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி ஆர் எஜுகேஷன் வரல அப்படின்ற என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் என்ன அப்படின்ற சிஸ்டம் ஃபெயில். சிஸ்டம் ஃபெயில் என்னப்ப சிஸ்டம் குறை சொல்றதா இல்ல டீச்சிங் சிஸ்டம் குறை சொல்றதா, டீச்சர்ஸ் குறை சொல்றதா, இல்ல என்ன குறை சொல்றதா, இல்ல என்னோட சாய்ஸ் குறை சொல்றதா, டீச்சரோட சாய்ஸ் சொல்லணும். That is why I opted to teach, deliberately opted to teach that a teacher how I should be, நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி பாக்குறப்ப சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் அதான் சொன்னேன், do we learn every day? நம்மளோட சப்ஜெக்ட்ல அண்ட் ப்ரொஃபசர் அண்ட் பிரதர் மாறன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, that interdisciplinary learning do we have. காஜா ஷெரீஃபாவும் சொன்னாரு, இங்க 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும், 3 டிபார்ட்மெண்ட்குள்ள என்ன இன்டர் கனெக்ட் இருக்கு, இன்டர்டிசிப்ளினரி இன்டராக்ஷன். நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறது இல்லை. I'm Dr. Bhagyalakshmi, Associate Professor, Government Arts College, Nandanam. This is for Makkal Kural in the SEM awards kudukranga. They are recognizing the commerce, economics, management, teachers and professors. Very happy for this. இந்த மாதிரி அந்த ஆசிரியர்களை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸை வந்து அங்கீகரித்து இந்த அவார்டை கொடுக்குறாங்க, இந்த நிறைய ஊக்குவிக்கிறாங்க. இந்த மக்கள் குரல் வந்து இதை ஊக்குவிச்சது ஒரு பெருமிதமாக இருக்குது. நாங்கள் அரசு கல்லூரியில் வந்து இந்த அவார்டை வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். Hi, this is Dr. Suresh from Commerce Department. I am awardee of this function. This is my award given by this SEM Education Motivational Program in 2024. This program is really very much motivating for all the educators, teachers, professors, which is focusing and appreciating on their dedicated service to the students' community and also the research programs. And I'm very happy to have this kind of motivation by this kind of program, which should also develop in our society, and it should further focus in other disciplines as well. This will definitely motivate not only the teaching community but also the students community, who are the future pillar of the society.
I appreciate and also congratulate for all the organizers and also especially the special chief guest of Nandakumar sir, and who has given the IAS and FRS, who has given his prominent acquired knowledge in a simple way, and the word he used, the relevance in the sector, and this relevance should develop not only in commerce management, in all other science and other disciplines. Thank you very much for giving this opportunity to share with you, and hope this kind of associations and forums and this kind of programs should develop in future as well. Thank you. வணக்கம், நான் வர்தினி கார்த்திக். ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிற இதில் வந்திருக்கு நம்மளுக்கு. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மூணும் நடத்துகிற இந்த ஒண்டர்ஃபுல் அவார்டில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு ஐம் ஸோ பிளெஸ்ட். நான் ஒரு 15 years இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் ஃபாலோட் பை கெஸ்ட் லெக்சர் ஃபார் 7 colleges. ஸோ என்னோடய ப்ரொஃபைல் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு இட்ஸ் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஸோ ஐ மீன் டு இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இனிமேல் எஜுகேஷனையும் டீச்சிங் லைனையும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ இந்த ஒரு சின்ன அவார்டு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இந்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு. இவ்வளோ இன்டெலெக்சுவல் ஸ்டால்வார்ட்ஸ் முன்னாடி எனக்கும் ஒரு அவார்டு கிடச்சிருக்குங்கிறது இட்ஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ, பிளெஸிங் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் கல்யாண்ராமன், கிரசன்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கேன். அண்ட் இந்த ஈவெண்ட் ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் அவங்க சார்பாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற இந்த ஈவெண்ட். அண்ட் முதன்முறையாக காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் புலங்களை சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட். நார்மலி சயின்டிஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, சயின்ஸ் சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இதுதான் முதன்முறையாக காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை போற்றும் விதமாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் சேர்ந்து சூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொஃபஸர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் இது. இது ஒரு அருமையான முன்னெடுப்பு. ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ்க்கு முழு தேங்க்ஸை சொல்லணும். இந்த ஈவெண்ட்டில் பல அருஞ்செயல்களை புரிந்த ப்ரொஃபஸர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது மேன்மேலும் வருடம் தொடர வேண்டும். அகாடமிக் ஃப்ராட்டர்னிட்டி இதற்கு ஆதரவு தரணும். பிறகு இண்டஸ்ட்ரீஸ் இதற்கு ஆதரவு தரணும். ஏன்னா என்டையர் வேர்ல்ட் சென்டர்ஸ் அரவுண்ட் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். என்னதான் சயின்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டையும் இணைப்பது காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் தான். அதனால இண்டஸ்ட்ரி ஷுட் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் திஸ் ஈவெண்ட், and the academia should take more interest in these kind of events and be a part of this event. I thank the organizers and all the academicians who have been awarded in today's function. It's a grand function. Thank you.